கும்பல் வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து பெரியாரை பற்றி பேசினா ஒரே நாளில் சீமான் மேலே 70 வழக்கு போடுறது, சம்மன் அனுப்புறது அப்படின்னு செய்யுது. அங்கே லண்டனில் போயும் வாதம் பண்ணதுக்கு வக்கு இல்லாமல், திறமை இல்லாமல், பூரா கேடுகட்ட கேவலப்பட்ட கூட்டம். கேட்குற கேள்விக்கு எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. பதில் இல்லைன்னு போலீஸை கூப்பிட்டுருக்காங்க. போலீஸ் வந்து இவங்க தப்பு பண்ணாதானே போலீஸ் கைது பண்ணோம். இங்கே இந்த பெரியாரி ஆதரவாளர் கும்பல் லண்டன்ல மிரட்டிய நாம் தமிழர் தம்பிகள், மிரட்டிய தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் கைது செய்த காவல்துறை. போலீஸ் இது என்ன தமிழ்நாட்டு போலீஸ் நினைச்சாடா? நீ புகார் கொடுத்த உடனே திமுக காரன் புகார் கொடுத்தா என்ன எதுனே பார்க்காம கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணி நீதிமன்றத்தை போய் கேவலப்படுறதுக்கு. அது லண்டன்ரா. இங்கே மீன் போட்டால் கூட பாம்பு போட்டால் படி தூக்குவாங்க. அது இல்லை, அது வந்து தமிழ்நாடு காவல்துறை கிடையாது. செல்ஃபோன் எடுத்துக்கொண்டு ஆடியோ வீடியோ வெட்டி ஒட்டி பரப்புறது, அப்படி பண்ணுற ஆளுங்களுக்கு போஸ்டிங் போட்டு கொடுக்கறது, உயர் பதவி கொடுக்கறது, அது தமிழ்நாட்டு காவல்துறை கிடையாது ராஜா. அது லண்டன் காவல்துறை. அந்த லண்டன் காவல்துறை வந்து விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சுட்டு இவங்க த்ரெட்டிங் பண்ண சொன்னோன்னு நீங்கள் கீழே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் கீழே வச்சு அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க என்ன பிரச்சனை. இவங்க பிரச்சனையை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தரை எங்களுடைய தலைவர்னு சொல்லி நிறுவ பார்க்குறாங்க அப்படின்னு. இது வந்து ஒரு இனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதில் அவங்க தலையிடுறதுக்கான எந்த உரிமையும் கிடையாது. இன்னொன்று, பிரபாகரன்னா லண்டன் காவல்துறைக்கு தெரியும், பெரியார்னா தெரியுமா யாருன்னு கேட்டிருக்காங்க. ஊ இஸ் தட் ஃபெல்லோ, ஊ இஸ் தட் வேர்ல்ட் மேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. இவங்களுக்கு தான் தமிழ்நாட்டில் பெரியார் பெரியார் பெரியார், லண்டன் போலீஸுக்கு பெரியாரா தெரியாது. ஆனால் தலைவரை தெரியும், தலைவர் பேரை சொன்னா தெரியும். அப்போ எங்களுக்கு தலைவராக ஒருத்தர் இருக்காரு. அவர் இந்த இனத்துக்காக, மொழிக்காக, மண்ணுக்காக, மானத்துக்காக தன்னையே கொடுத்து போராடிய ஒரு பெரும் தலைவர் இருக்காரு. ஆனா இவங்க இன்னொரு நிறுவ பார்க்குறாங்கன்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காவல்துறை ரிலீவ் ஆகிறாங்க. இதுதான் நடந்திருக்கு.